நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். விடாமுயற்சி படம் ரிலீஸின் பொழுது அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தையின் சிகிச்சைக்கு நிதி உதவி வழங்கிய ரசிகர்கள். சென்னை திருவொற்றியூர் தனியார் திரையரங்கில் அஜித்தின் விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸின் பொழுது SMA அரிய வகை நோயால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ள குழந்தைகளுக்கு 16 கோடி நிதி தேவை என்பதால் திரையரங்குகளில் வந்திருக்கும் பொதுமக்கள் மற்றும் திரையரங்க மேனேஜர், அஜித் ரசிகர் மற்றும் விஜய் ரசிகர்கள் இணைந்து பாதிக்கப்பட்ட குழந்தையின் பெற்றோருக்கு நிதி உதவி வழங்கப்பட்டது. மேலும் படம் பார்க்க வந்த பொதுமக்களிடம் ஸ்கேனர் மூலம் நிதி திரட்டும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் பாதிக்கப்பட்ட குழந்தையின் பெற்றோர் கூறும் பொழுது, என் பேர் சௌந்தர்யா. நாங்கள் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்துலேருந்து வந்திருக்கோம். என்னோட குழந்தைக்கு வந்து ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோஃபி அப்படின்ற ஒரு ரேரான ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளமால் அவங்க அஃபெக்ட் ஆகிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு 6 மாதம் தான் ஆகுது குழந்தைக்கு. இப்போ இந்த பிரச்சனையை வந்து நாங்கள் தமிழ்நாடு அரசு, மத்திய அரசு எல்லாருக்கிட்டையும் நாங்கள் கொண்டு போயிருக்கோம். இன்னும் எந்த ஒரு பாசிட்டிவான இதுவும் எங்களுக்கு வரல. மக்கள்கிட்ட வந்து நாங்கள் நிதி வந்து சப்போர்ட் கேட்டுட்ருக்கோம். இதை பார்த்துட்டு எங்களுக்கு நிறைய பேர் டொனேட் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் அது மட்டும் எங்களுக்கு பத்தலை. இது எட்ட வேண்டியது ரொம்ப அதிகம். 16 கோடின்றது ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் நிதி திரட்டுறது ரொம்பவே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. குழந்தை வந்து டைப் 1 பேபின்றதுனால எவ்வளோ சீக்கிரம் இன்ஜெக்ஷன் நாங்கள் போட்டு உயிர் காப்பாற்றணுமோ அவ்வளோதும் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். கண்டிப்பாக மக்கள் நீங்கள் உங்களோட சப்போர்ட் நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக என் குழந்தைய வந்து இந்த பிரச்சனையிலேருந்து நாங்கள் காப்பாற்றிடுவோம். உங்கள் எல்லோரும் இப்போ இந்த பிரச்சனையை வந்து நாங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து நாங்கள் பதிவேற்றம் பண்ணும்போது இதை பார்த்துட்டு எங்களுக்கு வந்து திருவொற்றியூர் தலை ஃபேன்ஸ், அஜித்குமார் சார் அவரோட ஃபேன்ஸ், அதுக்கப்புறம் விஜய் சார் அவரோட ஃபேன்ஸ் வந்து கூப்பிட்டு எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து இந்த பிரச்சனையை வந்து மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி விடாமுயற்சி படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிறதுனால அந்த படத்தின் மூலமாக இந்த பிரச்சனையை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருக்கிற எல்லாருடைய அஜித்குமார் ஃபேன்ஸ், விஜய் சார் ஃபேன்ஸ் அவங்க எல்லாருமே வந்து இதை பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் எவ்வளோ தூரம் கொடுக்க முடியுமோ கொஞ்சம் கொடுங்க. உங்கள்கிட்ட நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. குழந்தைய வந்து சீக்கிரமாக நாங்கள் காப்பாற்றுறதுக்கு உங்களால் மட்டும்தான் முடியும். இந்த பிரச்சனையை நாங்கள் வந்து ரொம்ப நாளாக போராடிட்டுருக்கோம். 2 மாதமாக போராடிட்டுருக்கோம். பட் எங்களால் இது நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு தொகையாக இருக்குது. இந்த பிரச்சனையை வந்து தமிழ்நாடு அரசுக்கிட்ட நாங்கள் கொண்டு போகும்போது இதுக்கான ஃபண்ட்ஸ் இல்லைன்ற மாதிரி எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த பிரச்சனையை வந்து ஒரு காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கொண்டு வந்தாங்கன்னா ரொம்பவே உதவியாக இருக்கும். ஏன்னா இது மாதிரி ரேர் டிசீஸ் வந்து எல்லாருக்கெல்லாம் இல்லை. தமிழ்நாட்டிலே வந்து ஒரு சில குழந்தைங்க தான் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுறாங்க. அதுவும் இந்த பிரச்சனை வந்து குழந்தைங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை. பிறந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் என் குழந்தை நல்லா தான் இருந்தாங்க. 4வது மாதத்துலேருந்து தான் அவங்க கை கால்லாம் ஆட்டாமல் ஒரு செயலிழந்த மாதிரி இருந்தாங்க. அப்போ தான் நாங்கள் கண்டுபிடிக்கும் போது இந்த மாதிரி ஒரு ரேரான ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படி கேட்டால் இந்த பிரச்சனைக்கு இந்த ஊரில் ட்ரீட்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த மெடிசனை வந்து எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை வரவழைக்கிறதுக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். அமெரிக்காவில் மட்டும்தான் இது உற்பத்தி பண்ணுறாங்கன்றதுனால அங்கேருந்து வந்து இம்போர்ட் பண்ணி வர்றதுனால மட்டும்தான் இந்த அளவுக்கு ஒரு ஹை காஸ்ட் ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. இதை வந்து மக்கள் கொஞ்சம் வந்து மத்திய அரசு வந்து இதை கண்டிப்பாக இதை அக்னாலேஜ் பண்ணி இதை பற்றி ஏதாவது பேசி ஒரு சொல்யூஷன் கொடுத்தாங்கன்னா எங்கள் குழந்தை இந்த மாதிரி ஒரு SMAல பாதிக்கப்பட்ட குழந்தைங்க எல்லாருக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும். ஒரு அடிப்படையாக கிடைக்கக்கூடிய ஒரு மெடிசன் ஆச்சு ஏதாவது இனிஷியேட் பண்ணாங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி குழந்தைங்க வந்து கை கால் வந்து அசைக்காமல் செயலிழந்து இருக்கு. ஆனால் அவங்களோட மூளை வளர்ச்சியில் ரொம்பவே ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க. என் குழந்தை வந்து பார்க்குறது, சிரிக்கிறது எல்லாமே ரொம்பவே தெளிவாக இருக்காங்க. இந்த மாதிரி குழந்தைங்க வந்து உலகத்தில் வந்து கண்டிப்பாக சாதிப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மறுவாழ்வு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் வந்து அவங்களும் பண்ணுவாங்க. எல்லாரோட உயிரும் காக்கிறது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பொறுப்பு. கண்டிப்பாக அவங்க ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுப்பாங்கன்னு நாங்கள் ரொம்ப நம்பிக்கையாக இங்கே வந்திருக்கோம். இது குறித்து குழந்தையின் தந்தை மதியழகன் கூறுகையில், ஆக்சுவலாக பாப்பாவுக்கு வந்து SMA டைப் 1ங்கிறது அந்த டிசீஸ்னால இது வந்து சிவியாரிட்டி அதிகமாக டாக்டர் சொல்கிறாங்க சார். பாப்பாவுக்கு வந்து இதில் வந்து இதனால் அந்த சுவாச பிரச்சனை, விலங்குத பிரச்சனை அதிகமாக இருக்குது சார். அதோ அது என்ன நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபீடிங் டியூப் தான் போட்டிருக்கேன். இதுவரை தான் நம்ம வந்து பால் கொடுக்குறது வந்து மருந்து கொடுக்கல எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இது வந்து போக போக பாப்பாவோட இது எப்படியே கண்டினியூ ஆனால் பாப்பாவோட உயிருக்கு ஆபத்து டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு அந்த ஜீன் தெரப்பின்னு சொல்கிற தொலைக்காட்சி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பாப்பாவுக்கு வந்து பாப்பா உயிருக்கு வந்து காப்பாற்றலாம்.
இல்லைன்னா பாப்பா காப்பாற்ற முடியும்னு சொல்கிறாங்க சார். ஸோ அதனால் இதன் பதிவு பார்க்குற சார் அஜித் சார், விஜய் சார், இது எங்களுக்கு கூடிய சீக்கிரம் எங்களுக்கு ஹெல்ப் கிடைச்சா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது சார். ஸோ நீங்கள் ஹெல்ப் பண்ணி நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம் சார். தேங்க்யூ சார். மேலும் இது குறித்து தாவேகா கட்சியைச் சேர்ந்த கிளாட்வின் கூறியதாவது, நாங்கள் தாவேகா கட்சியிலேருந்து 2023 ஸ்ரீனிகா பாப்பாங்கிற ஒரு பாப்பாவுக்கு நாங்கள் உதவி பண்ணனால மட்டுமே அவங்க பேரண்ட்ஸ் ரெஃபரன்ஸில் தான் 2024 இந்த 8 பேரண்ட்ஸ் எங்களுக்கு கிடைச்சாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு எங்கள் பிள்ளைங்க இருக்குது, உங்களால் எந்த சப்போர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டதுக்காக மட்டும் நாங்கள் கன்னியாகுமரியிலேருந்து காந்தி மண்டபத்துலேருந்து ஈசிஆர் காந்தி மண்டபம் வரைக்கும் நடந்து வந்தோம். இது எஸ்எம்ஏங்கிற ஒரு நோய். இது எஸ்எம்ஏங்கிற நோய் என்னன்னா, இந்த ஒரு ஜீன் குறைபாடுனால வர நோய். இதனால இந்த பிள்ளைங்களுக்கு மூச்சு விடுறது, டெய்லி சாப்பிடுறது, எப்போ பார்த்தாலும் அழுகிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மருந்துடைய விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 கோடி ரூபாய். இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்தியா மெடிக்கல் பார்த்தீங்கன்னா விஞ்ஞானத்துலேயும் சரி, ரிசர்ச்லேயும் சரி, டாக்டர்ஸ்லேயும் சரி, எல்லாமே பயங்கர அட்வான்ஸாக இருக்கிறது நம்ம இந்தியா. பட் இந்த மெடிசின் நம்ம இந்தியாவில் இல்லை. இது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். இதில் நான் 8 பிள்ளைகளுக்காக நடந்தேன். அதில் விழுப்புரத்தை சேர்ந்த கண்ணம்மாங்கிற பிள்ளை இந்த வருஷம் ஜனவரி 16ஆம் தேதி இறந்து போச்சு. மருந்து இல்லாத காரணத்தினால மட்டும்தான் அந்த பிள்ளை இறந்து போச்சு. இப்போ இந்த நோய் வந்துட்டு லட்சத்தில் ஒரு பிள்ளைகளுக்கு இப்போ இருந்துகிட்டே இருக்குது. நான் 8 பிள்ளைங்களுக்காக நடந்தேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட 30 பேரண்ட்ஸ் என்கிட்ட காண்டாக்டில் இருக்காங்க. என் பிள்ளைக்கு இப்போ இருக்குது, என் பிள்ளைக்காக ஒரு வீடியோ பண்ணுங்கள், என் பிள்ளைக்காக ஒரு வீடியோ பண்ணுங்கள். மனுஷனாக இருக்கிற எங்களால் என்ன பண்ண முடியும்? ஒரு கவர்மெண்ட்டே இதை எடுத்து பார்க்காத போது, இதுக்காக ஒரு சப்போர்ட் செய்யாத போது, அதேபோல் ரேர் டிசீஸுக்குன்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் 50 லட்சம் ரூபாய் ஒரு பிள்ளைக்கு கொடுக்குது. அது கூட இந்த பேரண்ட்ஸுக்கு இது வரைக்கும் கிடைக்கல. அதுக்கு ஒரு வழிகாட்டுதல், இது இப்படி போங்க, இந்த இடத்துல போனால் இந்த காசு கிடைக்கும்னு கூட இந்த பேரண்ட்ஸுக்கு இன்னும் இந்த கவர்மெண்ட் ஒரு கைடு பண்ணல. அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்களால் இதை பேச தான் முடியும், சொல்ல தான் முடியும். தயவு செய்து இந்த இந்திய சட்டமைப்பில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்புக்கு வேண்டி என்ன வேணாலும் பண்ணலாங்கிறது இருக்குது. ஸோ இந்த குழந்தைங்களுக்கு தேவையை வந்துட்டு ஒரு காப்பீடு திட்டத்தில் கொண்டு வர்றது தான் எங்களுடைய முழு நோக்கமாட்டு நாங்கள் இதை கையெடுத்து இதை கொண்டு வெளியே போயிட்டு இருக்கிறோம், செயல்படுத்திட்டு இருக்கிறோம். தயவு செய்து இதை அரசாங்கம் எடுத்தால் மட்டும்தான். ஒரு காலத்தில் அம்மை, போலியோ கொடூரமான நோய் எந்த அளவுக்கு மனுஷர்களை கொண்டுட்டு இருந்தோ அதே மாதிரி இந்த நோயும் உருவெடுத்து கழிஞ்ச வருஷம் நிறைய பிள்ளைங்க இறந்தாச்சு. இந்த வருஷம் என்கிட்ட இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற பிள்ளைங்களே ஒரு பிள்ளை இறந்தாச்சு. அதை நீங்கள் கொஞ்சம் கருத்து கொண்டு இந்த பிள்ளைங்களுக்காக இந்த அரசாங்கத்திட்ட நாங்கள் தாழ்மையோட கேட்குறோம். இதை காப்பீடு திட்டத்தில் இதை கண்டிப்பாக இந்த நோய்க்கான ஒரு மருந்தை கொண்டு வரும் மத்திய மாநில அரசிட்ட தாழ்மையுடன் கேட்குறோம்.